இப்போ கத்தாரில் லீகலாக டிரைவ் பண்ணதுக்கு கார் டிரைவ் பண்ணதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டுக்கு இப்போ 2 வழிகள் இருக்குது. முதல் வழி வந்து என்னென்னா, இப்போ டிரைவரை தான் வேலைக்கு வரோம். இப்போ லிமோசின்னா இங்கே டாக்ஸி ஓட்டுறதுக்கு வருவாங்க. அந்த மாதிரி டாக்ஸி ஓட்டதுக்கு வர்றதுக்கு டிரைவர் விசால தான் வருவோம். அதனால லிமோசின் டிரைவர் விசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசா உண்டு. அந்த விசால வந்தோம் அப்படின்னா அதுக்கு உண்டான இதில் வந்து டேரெக்டாகவே நம்ம லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு வழி. இல்லை நம்ம வேற வேலைக்கு வரோம், ஆனால் நம்ம வந்து கத்தாரில் வந்து சொந்தமாக கார் ஓட்டணும் அப்படின்னு நினச்சோம்னா, இல்லை ஊரில் வந்து நமக்கு ஏற்கனவே கார் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வச்சுருப்போம். இந்தியாவாக இருக்கட்டும் ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், ஏற்கனவே கார் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போய் இங்கே கத்தாருக்கு வந்து நான் விசிட் போகிறேன், எனக்கு வந்து இன்டர்நேஷனல் டிரைவிங் பர்மிட் வேணும்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தோம்னா ஒரு 4000 ரூபா பக்கமாக இருக்கும். நம்மளோட ஃபோட்டோவும் நம்மளோட ஒரிஜினல் லைசன்ஸும் அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்டர்நேஷனல் டிரைவிங் பர்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் மாதிரி கொடுப்பாங்க. அந்த புக்கை வச்சு நம்ம கத்தாரில் விசிட் விசாவில் இருக்க வரைக்கும் ஓட்டிக்கலாம். இப்போ டூரிஸ்ட் விசிட்டாக இருக்கட்டும், இல்லைனா பிஸ்னஸ் விசிட்டாக இருக்கட்டும், அப்படி இருக்க வரைக்கும் நம்ம ஓட்டிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து கத்தாருக்கு வந்து ஒரு வேலைக்காக நம்ம ஊரில் இருந்தே ஐடி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னோம்னா கம்பெனியில் சொல்லி நமக்கு வந்து என்ன ஐடி என்ன விசா எடுத்தோம்னா நமக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸை அப்ளை பண்ண முடியுங்கிறத கேட்டு அந்த கேட்டகரியில் நம்ம விசா எடுத்துகிட்டு வர்றது உத்தமமாக இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு இப்போ டிரைவர் விசா, ஒரு கம்பெனிலேயே டிரைவர் விசா எடுக்கலாம், இல்லைனா சூப்பர்வைசர் விசா எடுக்கலாம், இல்லைனா இன்ஜினியர் விசா எடுக்கலாம். இந்த மாதிரி விசா எடுக்கிறவங்களுக்கு வந்து லைசன்ஸ் எடுக்கிறது ஈஸி. இல்லை நம்ம அந்த கேட்டகரியில் இல்லாத ஒரு விசாவில் வந்துட்டோம் அப்படின்னோன்னா லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம எலிஜிபிளே இல்லை. எடுத்துக்காட்டுக்கு வந்து ஹெல்ப்பர் விசா, இல்லைனா செஃப்பு, டெய்லர், இந்த மாதிரி அதாவது அந்த கேட்டகரியில் இல்லாத விசா எடுத்து வந்தோம்னா நம்மளுக்கு லைசன்ஸ் எடுக்கிறது கஷ்டம். அதனால் லைசன்ஸ் எடுக்க போகிறோன்னா முன்னாலேயே நம்ம ஸ்பான்சர்கிட்ட சொல்லி நம்ம கம்பெனிகிட்ட சொல்லி என்னென்ன டைப்பில் எனக்கு டிரைவர் விசா வருமோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் விசா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வர்றது நமக்கு உத்தமமாக இருக்கும். சரி, இப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பர்மிட்டை வச்சு இங்கே விசிட்டர்ஸுக்கு தான் ஓட்டலான்னு சொன்னோம். பிஸ்னஸ் விசிட்டாக இருக்கட்டும், டூரிஸ்ட் விசிட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி விசிட்டர்ஸ் தான் ஓட்டலான்னு சொன்னோம். இப்போ நம்ம கத்தார் ஐடிக்கு என்ன கேட்டகரியில் இருக்கோ அந்த கேட்டகரியில் நம்ம எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டோம் அப்படின்னோன்னா அதுக்கப்புறம் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு டிரைவிங் ஸ்கூல் அப்ரோச் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம கையில் வச்சிருக்க டாக்குமெண்ட் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ஓசி, நம்மளோட ஸ்பான்சர் இல்லைனா கம்பெனி அவங்க வந்து என்ஓசி ஒன்று கொடுப்பாங்க. இன்னார் வந்து நான் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஓசி கொடுப்பாங்க. அந்த என்ஓசி ஒன்று. அடுத்து 2வது அந்த ஸ்பான்சரோட கத்தர் ஐடி, அப்படி இல்லைனா இப்போ ஒரு கம்பெனியில் வேலை வேணும் கம்பெனியோட சிஆர் காப்பி அப்படிம்பாங்க, கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் காப்பி, அது வேணும். 3வது வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும். அதுக்கப்புறம் இங்கே ஆப்டிகல்ஸ் இல்லைனா கண் ஆஸ்பத்திரி இல்லைனா அந்த டிரைவிங் கிளாஸ்லேயே வந்து டெஸ்டிங் சென்டர் வச்சுருப்பாங்க. கண்ணை வந்து டெஸ்ட் பண்ணி அந்த ஐ டெஸ்ட் சர்டிஃபிகேட் ஒன்று வச்சுக்கிடணும், நம்மளோட ஐ டெஸ்ட் சர்டிஃபிகேட்டு. இது எல்லாம் தான் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இது எல்லாம் தான் டிரைவிங் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ். இது எல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா, நம்ம ஊரில் வந்து ஏதாவது ஒரு டிரைவிங் கிளாஸில் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டெஸ்ட்டுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ் போவோம். இங்கே வந்து என்னென்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஆர்டிஓ ஆஃபீஸில் நம்ம ஊரில் என்னென்ன செட்டப் இருக்குமோ, ஓட்டி பழகிறதுக்கு டெஸ்ட்டுக்கு உண்டான என்னென்ன செட்டப் இருக்குமோ அது எல்லாமே இங்கே ஒவ்வொரு டிரைவிங் கிளாஸ்லையும் இருக்கும். அந்த டிரைவிங் கிளாஸில் போயிட்டு ஏதாவது நம்மளுக்கு பிடிச்ச ஒரு டிரைவிங் கிளாஸில் போய் 2 கோர்ஸ், ஃபுல் கோர்ஸ்னு ஒன்று இருக்கும், ஹாஃப் கோர்ஸ்னு ஒன்று இருக்கும். ஃபுல் கோர்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இப்போ ஒன்றுமே தெரியாது, எனக்கு காரணம் என்னென்ன ஓட்டதுக்கு என்னென்ன தெரியாது அப்படின்னா நம்ம ஃபுல் கோர்ஸ் எடுக்கலாம். இல்லை ஊரில் வந்து எனக்கு ஏற்கனவே கார் நல்லா ஓட்ட தெரியும், அதனால் நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே எனக்கு பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆஃப் கோர்ஸ் எடுக்கலாம். ஆனால் ஆஃப் கோர்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம ஊரில் இருக்க லைசன்ஸை வந்து இங்கே கேட்பாங்க. அப்படி கார் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் இங்கே காமிச்சோம் அப்படின்னா நம்ம ஆஃப் கோர்ஸ் எடுக்கலாம். இப்போ ஃபுல் கோர்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னென்ன படிநிலைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது முதல்ல உள்ளே போய் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு முதல்ல ஒரு வாரத்துக்கு வந்து தியரி டெஸ்ட் நடக்கும். தியரி டெஸ்ட்டில் என்னென்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா, சாலை விதிகள், சாலை குறியீடுகள், சாலை பாதுகாப்பு சின்னங்கள், அதாவது இந்த சிக்னல்ஸு, சைன் போர்ட்ஸு, அப்புறம் ரோடு டிராஃபிக் ரூல்ஸு, ரோட் சைன்ஸு, இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இதை சொல்லி கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து கம்ப்யூட்டர் டெஸ்ட்டுக்கு ஒரு ஷெடியூல் கொடுப்பாங்க, ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டில் போய் நம்ம கம்ப்யூட்டரில் வந்து ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணணும், சிக்னல் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி அதில் வந்து 20 கொஸ்டின் இருக்கும். 20க்கு நம்ம 18 எடுத்தால் தான் பாஸு, 18க்கு கீழே நம்ம 17 எடுத்தாலே ஃபெயிலு. அதனால் 20க்கு குறைஞ்சது 18ஆவது எடுக்கணும். இதை எடுத்து முடிச்சு பாஸ் ஆகிட்டோம்னா நமக்கு அன்னைக்கே இல்லைனா மறுநாளே வந்து லேர்னர் லைசன்ஸ் கொடுப்பாங்க. லேர்னர் லைசன்ஸ் வந்து நம்ம கையில் வாங்கினதுக்கப்புறம் நம்ம ஊரை மாதிரி இங்கே காரை நம்மளே ஓட்டிட்டு போகலாம் வெளியில் அப்படின்லாம் இங்கே கிடையாது. இங்கே வந்து லேர்னர் லைசன்ஸ் எடுத்தாலும் நம்ம வந்து டிரைவிங் கிளாஸில் போய் தான் நம்ம டிரைவிங் படிக்கணும். அது படிக்கும்போது நம்மளுக்கு தனியாக ஒரு கார் கொடுப்பாங்க, ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்டர் நம்ம கூட இருப்பாங்க. இன்ஸ்ட்ரக்டர் வந்து இப்போ நம்மளுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் இருந்தாங்கன்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு தமிழ் இன்ஸ்ட்ரக்டர் வேணும் அப்படின்னா தமிழில் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வாகன பயிற்றுனர், அதனால் வாகன ஓட்டுநர் பயிற்சி ஆசிரியர்னு சொல்லலாம்.
அவங்க வந்து இப்போ தமிழில் எனக்கு வேணும்னா தமிழில் அவைலபிள் இருந்தால் கொடுப்பாங்க, இல்லைனா மலையாளிஸ் இருப்பாங்க. இப்போ மலையாளத்தில் சொல்லிக் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்டர் இருப்பாங்க, இல்லைனா ஃபிலிப்பினோஸ் இருப்பாங்க. இங்கிலீஷில் இருக்கணும் அப்படின்னா இங்கிலீஷில் யார் வேணாலும் இருப்பாங்க, இல்லை அரபிக்கில் வேணும்னா அரபிக்கில். அது மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் அவங்களோட அவைலபிலிட்டியை பொறுத்து நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்டர் தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்போ இன்ஸ்ட்ரக்டர் நம்மளுக்கு கிடச்சதுக்கப்புறம் நமக்கு முதல்ல டிரைவிங் கிளாஸ் உள்ளே இருக்கிற சின்ன சின்ன ரோடில் வந்து நம்மளுக்கு ஓட்ட சொல்லி பார்ப்பாங்க. நம்மளுக்கு வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் எப்படி வருது, இப்போ மேனுவல் லைசன்ஸ் எடுக்க போகிறோமா ஆட்டோமேட்டிக் லைசன்ஸ் எடுக்க போகிறாமாங்கிறத பொறுத்து அந்த நம்மளுக்குள்ள அந்த கேட்டகரிக்குள்ளே நம்மளுக்கு கொடுப்பாங்க அந்த கார் என்ன. இப்போ மேனுவல் லைசன்ஸ்னால் அதுக்கு உண்டான காரை கொடுத்து அதுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்டரோட அனுப்பிவிடுவாங்க. இப்போ நம்ம டிரைவிங் கிளாஸ்க்குள்ளே அந்த காம்பவுண்டுக்குள்ளே நம்ம ஓட்டி பழகினதில் அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், ஓகே இவரை வந்து கூப்பிட்டுட்டு நம்ம ரோட்டில் வந்து ஓட்டி பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ரோட்டில் ஓட்டுறதுக்கு நம்மளுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்படியே ஒரு 40 நாள் கிளாஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 30 நாள் வந்து இதிலே போயிடும். 30 நாள் நம்மளுக்கு இந்த டிரைவிங் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ரோட் டெஸ்ட் இருக்கும். ரோட் டெஸ்ட்டில் வந்து நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு நம்ம ஊரில் போகிறத மாதிரி இங்கே வந்து போலீஸ் வந்து டிரைவிங் ஸ்கூலுக்கு வருவாங்க. நமக்கு ஷெடியூல் போட்டு கொடுத்துருவாங்க, இந்த டேட்டில் உங்களுக்கு ரோட் டெஸ்ட் இருக்குன்ட்டு. அப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம காரில் ஏறி உட்காந்து இன்ஸ்ட்ரக்டர் போலீஸ் வந்து நம்ம பக்கத்தில் உட்காந்து நம்மளை ஓட்ட சொல்லுவாங்க. ஓட்ட சொல்லி கொடுத்து நம்ம அவங்க எங்கெங்கே போக சொல்கிறாங்களோ நம்ம ரோட்டில் தான் ஓட்டி காமிக்கணும், உள்ள காம்பவுண்டுக்குள்ளெல்லாம் கிடையாது, வெளியில் தான் ஓட்டி காமிக்கணும். அப்போ நம்ம நம்மளோட வந்து சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்கோமா, சிக்னல்ஸை சரியாக பார்க்கோமா, மற்ற கார்களை நம்ம அனுசரித்து போகிறோமா, நம்ம வந்து மெயினாக பதறாமல் வண்டி ஓட்டுறோமா அப்படிங்கிறத முதல்ல பார்ப்பாங்க. இப்போ பதறி நான் ரோட் ரூல்ஸை எல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக வண்டி ஓட்டினாலே என் முகத்தில் பதட்டம் இருந்துச்சு அப்படின்னா பதறதவங்க வந்து வண்டியை சரியாக ஓட்ட முடியாது அப்படிங்கிறதுனால ஃபெயில் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம பதறாமல் ஒரு மைண்டு கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக ஓட்டுதோமா அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஓகே எல்லாம் நான் கரெக்டாக ஓட்டிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து ரோட் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி விட்ருவாங்க. ரோட் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இன்னும் அடுத்து 2 டெஸ்ட் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் டெஸ்ட் முடிஞ்சது, 2வது போலீஸ் வந்து பார்த்து நம்மளுக்கு ரோட் டெஸ்ட் முடிஞ்சது. இதுலேயும் பாஸ் ஆகிட்டோம்னா ஃபெயில் ஆனால் அடுத்து ரீடெஸ்ட் இருக்குது. ஒரு கோர்ஸுக்கு 2 ரீடெஸ்ட் தான் பண்ண முடியும், 2 டெஸ்ட் தான் அட்டன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு கோர்ஸ் தான் ரோட் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு. சரி, இப்போ நான் ரோட் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்க்கிங் டெஸ்ட்டுக்கு வந்து இங்கே ஷெடியூல் பண்ணுவாங்க. பார்க்கிங் டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா 2 டைப் ஆஃப் பார்க்கிங் இருக்குது. ஒன்று வந்து எல் பார்க்கிங்பாங்க, இன்னொன்று வந்து பாக்ஸ் பார்க்கிங்பாங்க, இல்லை பேரலல் பார்க்கிங்னு சொல்லுவாங்க. எல் பார்க்கிங், பாக்ஸ் பார்க்கிங் அல்லது பேரலல் பார்க்கிங், இந்த 2 தான் உண்டு. எல் பார்க்கிங்கில் எப்படி இருக்கும்னா இப்படி ஒரு 2 சைடும் பேரியர் எப்படி இருக்கும், அதுக்கு நடுவில் நம்ம இப்படியே ஓட்டிட்டு போய் ஒரு எல் ஷேப்பில் இருக்கும். இப்படி எல் ஷேப்பில் உள்ளே ஏறி ஒரு ரேம்பில் நின்றுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் உண்டு. ரிவர்ஸில் எடுக்காமல் அப்படியே நின்ன இடத்துலேருந்து வண்டியும் ஆஃப் பண்ணாமல் ரிவர்ஸும் போகாமல் காரை அப்படியே ரேம்பில் ஏற்றி விட்டுட்டு அப்படியே போன மாதிரியே எல்லில் திரும்பி வரணும். இது வந்து எல் பார்க்கிங் அப்படிம்பாங்க. அடுத்து பின்னால் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே கரெக்டாக வந்து வண்டி நிப்பாட்டிடணும். அதில் சைடில் எங்கேயா டச் ஆனோன்னா அடுத்து ஃபெயில் ஆயிடுவோம். இது ஒவ்வொரு டெஸ்ட்டை பற்றி நான் இன்னும் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். அடுத்தது பாக்ஸ் பார்க்கிங் இல்லைனா பேரலல் பார்க்கிங்பாங்க. அதாவது ரோட்டில் இப்போ சைடில் ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு பார்க்கிங் பிளேஸ் இருக்குன்னா நம்ம அதில் வந்து இப்படி காரை கொஞ்சம் முன்னால் நிப்பாட்டி இப்போ ரிவர்ஸில் கொண்டு வந்து இப்படி உள்ளே விடணும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து பேரலல் பார்க்கிங் இல்லை பாக்ஸ் பார்க்கிங்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துலேயும் பாஸ் ஆகி முடிச்சிட்டோம் அப்படின்னோன்னா கடைசி டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்லையும் கடைசி டெஸ்ட்டு பாஸ் பண்ணி முடித்த அன்னைக்கே 250 ரியால் கட்டணும் அப்படின்னோன்னா நமக்கு வந்து லைசன்ஸ் போட்டு கையில் கொடுத்துருவாங்க. இந்த லைசன்ஸ் வச்சு நம்ம தனியாக இனிமேல் கார் ஓட்டிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதத்துக்கு வந்து மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் இல்லாத அளவுக்கு நம்ம காரை ஓட்டணும் அப்படின்னா பிரச்சனை இல்லை. மேஜர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா நம்மளோட லைசன்ஸில் பாயிண்ட் குறையும், அது ஒரு ரிமார்க் ஆகும். அப்படி இல்லாமல் நம்ம வந்து சாலை விதிகளை பாதுகாப்பாக கடைபிடிச்சி எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் இல்லாமல் நம்ம பாதுகாப்பாக வண்டி ஓட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி கத்தாரில் உங்களுக்கு டிரைவிங் சம்மந்தமாக இல்லைனா வேறு என்னென்ன டவுட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கமெண்ட்டுக்கு அதிகமாக லைக் வருது இல்லைனா யார் இதை பற்றி அதிகமாக கமெண்ட் பண்ணுறீங்களோ பொறுத்து அதுக்குண்டான வீடியோவை நான் ரெடி பண்ணுறேன். வணக்கம்.